கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. அரசியல் இப்போ பேசல, அரசியல் இப்ப பேச வேணாம், போயிட்டு வந்து பேசுறேன், போயிட்டு வந்து நான் பேசுறேன். ஓகே ரைட் ரைட் ஓகே ரைட் விடுங்க ரைட் 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 ஒரு பிம்பம், ஒரு கம்பம். ரைட் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் பொறுக்கித்தனம் பண்றது இல்ல அரசியல், பொறுப்போட நடந்துக்கிறது தான் அரசியல். ஓகே ரைட். அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் படிச்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்ல, கொஞ்சமாவது அறிவு இருந்தா இதெல்லாம் தெரியும். கேட்க முடியுமா? இங்கிலீஷ் ரைட். என்னப்பா ஒரு டெல்லிக்கு போனாலே குழப்பம்னு ஏன்பா எடுக்கிறீங்க? ஐயோ உடுக சாமி உடுக. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. பாஜக கூட தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருந்தாரு. ஆனா பிம்பமும் இல்ல, ஒரு கம்பமும் இல்ல அப்படின்னு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதான் நான் ஏற்கனவே நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் என்ற முறையில் நான் யாரோடும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, உங்களுக்கு தெரியும். அவர்களும் யாரும் என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை செய்யவும் இல்லை. இல்லாத பட்சத்தில் ஒரு பிம்பம், ஒரு கம்பம் அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் சொல்கிற நபரே எனக்கு தெரியாது. அது நீங்கள் சினிமா துறையில் போய் யாரையா கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சரியாக. நான் இப்போ தான் உங்களுக்கு பதில் சொன்னேன். எல்லாமே இண்டிபெண்ட் பாடி, அதில் சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டுமே அது தொடர்புபடுத்த முடியுமே தவிர சம்பந்தமில்லாத ஒரு நபரை அந்த டிபார்ட்மெண்ட்டோடு எப்படி தொடர்பு வைக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, உங்கள் மேலே ஈடி வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, புரிஞ்சுதா? அதனால் யாருக்கு சம்பந்தம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வரும். பாஜக கட்சியில் இருக்கும்போது ஸ்கூல் பசங்க பஸ் படிக்கட்டில் தொங்கிட்டு போறாங்க அப்படின்னு அவங்கள அடிச்சு கண்டிச்சு, அதே மாதிரி பஸ் கண்டக்டர்களையும் தகாத வார்த்தையில திட்டுனாங்க அப்படின்னு கைதாகி பிரபலமானவங்க நடிகை ரஞ்சனா நாச்சியார். அதுக்கப்புறம் தாவேகால தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. சமீபத்துல விஜய் சங்கீதா விவகாரத்து பிரச்சனையில தொண்டர்கள் அத்துமீறி விமர்சனம் பண்ணதா விஜய் கண்டிக்காம உமன்ஸ் டே செலிப்ரேஷன்ல பேசின பேச்சுக்கு எதிர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது பேசு பொருளாச்சு. இந்த நிலையில இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காங்க ரஞ்சனா நாச்சியார். என்ன காரணம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்று என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்னைக்கு நான் என்னை இணைச்சிக்கிட்டேன். பெரியார் அவர்களோட சிந்தனை, கலைஞர் அவர்களோட பாரம்பரியம், அரசியல் பாரம்பரியம், அண்ணா அவர்களின் வழிகாட்டுதல், இது எல்லாத்தையுமே கலந்த ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். என்னோட எண்ணங்களும் என்னோட கொள்கைகளும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்ன நினைச்சுக்கிட்டேன். வேலுநாச்சியார் பரம்பரையிலிருந்து வரீங்க சொன்னாங்க. ஏற்கனவே வேலுநாச்சியாருக்கு அவரோட 5 தலைவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் நீங்க அங்கிருந்து வந்தீங்க? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில், குறைஞ்ச காலத்திலே நீங்க ரிட்டர்ன் ஆனதுக்கான காரணம் என்ன மேடம்? ராமநாத சமஸ்தானத்தில் பிறந்த வேலுநாச்சியார், ராணி வேலுநாச்சியார் அவர்களை கொள்கை தலைவராக என்னைக்கு அறிவிச்சாரோ அன்னைக்கு தான் நம்மளோட ஃபேமிலியில இருந்த ஒரு நம்மளோட ஆன்சிஸ்டர் வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக அறிவிச்ச ஒரு கட்சி, ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் அந்த கட்சியில் இணைக்கணும்னு நான் முடிவு பண்ணது. பட் ஆனால் தொடர்ந்து பெண்கள் புறக்கணிப்பும் பெண்கள் அவமரியாதையும் இதெல்லாம் தாவேக்கால தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் விஜய் இது வரைக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கு இன்னும் வரல. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 30 நாளே இருக்கு. 30 நாள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவரால் வெளியே வர முடியல, அவரால் வெளியே வரவும் முடியாதுன்றது தெரியுது. ஸோ அவரும் வரமாட்டாரு. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கேடர்ஸும் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிடணும். ஸோ எலெக்ஷன் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், அந்த பர்பஸ் என்ன? மக்களை சந்திக்கணும். மக்கள் பணி அப்படிங்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்நேரம் போய் களத்தில் நின்று ஒவ்வொரு நிர்வாகியும் வேலை பார்க்கணும். அது யாருமே அங்கே செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேடை பேச்சுக்கு 4 பேர் இருந்தா போதும் அப்படின்னா கட்சி நடத்திட முடியாது. அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் பொறுக்கித்தனம் பண்றது இல்ல அரசியல், பொறுப்போட நடந்துக்கிறது தான் அரசியல். அந்த வகையில அரசியல்வாதியா விஜய் ஒரு பெரிய அரசியல் தலைவரா வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அதனால சமீபத்துல ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சு, அவரோட செயல்பாடே அந்த கட்சி வளராம போறதுக்கு நிறைய காரணமா இருக்கு அப்படிங்கிற வகையில
நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க ரஞ்சனா நாச்சியார். ஆதவர்ஜுனா சொல்றது ஒரு பொருட்டே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு மேடையிலையும் ஏதாவது ஒன்று சொல்லி புதுசா ஏதாவது சொல்லுவோம், நம்ம சொல்றது பேசப்படணும்னு சொல்றாரா, தெரிஞ்சுதான் சொல்றாரா, தெரியாம பேசுறாரா, அவர் பேசுறத தலைவர் கண்டிக்கிறாரா, பாக்குறாரா? முதல்ல கண்டிக்கிறது விடுங்க, முதல்ல இவர் பேசுறதெல்லாம் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? இதெல்லாம் எனக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஈஸியா போற போக்குல அவர் எந்த மதவாத கட்சிகளோடயும் நாங்க இணைந்து பயணிக்க மாட்டோன்றதுல தெளிவா அவர் நேத்து கூட சொல்லிட்டு போறாரு. இவர் என்னடானா ஆஃபர் வந்துச்சு, அதுல இருந்து இது கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு போறாரு. அது சென்சிபிளா தெரியல. அண்ட் இன்னொரு சட்ட போராட்டம் நடத்தினாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. அதுல பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பட்டனை ஃபுல்லா நாங்க டெலிட் பண்ணிடுவோம். எங்க மாவட்ட செயலாளர் போனா இன்னும் 60 நாள் தான் இருக்கு, எஃப்ஐஆர் டெலிட் பண்ணிடுவோம், நாங்க முதலமைச்சர் ஆயிடுவோம். அரசியல்வாதிகள் கையில டெலிட் பட்டன் கொடுத்திருந்தா நம்ம தமிழக மக்கள் நேரம் எங்கேயோ போயிருப்பாங்க, அரசியல்வாதிகள் எங்கேயோ போயிருப்பாங்க. இத்தனை பேரும் முதலமைச்சர்ல இருந்து எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் ஏன் ஒரு சட்டத்துக்கு கீழே செயல்படணும்னு நினைக்கிறாங்க? சட்டம் அப்படிங்கிறது நீதிமன்றம் தான் முதன்மை, அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதிகள். இவங்க எல்லாருமே நீதிமன்றத்துக்கு கீழே தான் வருவாங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படி ரூல் ஆஃப் பவர் கிடையாதுங்க, ரூல் ஆஃப் லால தான் நம்ம இந்தியா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, கொஞ்சமாவது அறிவு இருந்தா இதெல்லாம் தெரியும். ஆதவர்ஜுனா ஆரோக்கியசாமி, ஆரோக்கியம் இல்லாத ஒரு நபர் தாவேக்காக்கு. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு புஷி ஆனந்த் இந்த மாதிரி ஆட்களை வச்சு கட்சி நடத்தணும்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் இனியாவது விழிச்சு கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 30 நாள் இருக்கு. இந்த 30 நாளாவது மக்களை சந்திச்சா அட்லீஸ்ட் இந்த கட்சி வளர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கட்சியை இந்த எலெக்ஷன்ல வளராட்டாலும் அடுத்த எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் இந்த தவறுகளை திருத்திக் கொள்ளணும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஒரு பண்டிகைக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு, அதுலயும் பார்ஷாலிட்டி பாக்குறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அண்ணன் அப்படின்னு ஆரம்பிச்சு கூட்டணிக்கு எல்லாரையும் மேடையில ஏத்தி மேடை சரிஞ்சு விழுங்கும் அப்படிங்கிற வரைக்கும் திமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க பாஜக தமிழிசை. ஒரு மகிழ்ச்சியான தருணம், எல்லோரும் வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். ஆக நாம மெட்ராஸ் ஸ்டேட்னு எல்லாரும் ஒன்றாக இருந்ததுதான் திராவிடம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் என்ற வார்த்தை மறைக்கப்பட்டு திராவிடத்தை கொண்டு வந்ததே திமுக. தமிழுக்கு இழைக்கும் அநீதி என்று நான் சொல்வேன். தமிழ் என்ற வார்த்தை ஏனென்றால் திராவிட நாடுகளை சார்ந்த தெலுங்கு, ஆந்திரா, கன்னடா அந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா திராவிடம்னு பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழின் தொன்மையை மறைப்பதற்கும் தமிழ் என்ற வார்த்தையை மறைப்பதற்கும் திராவிடம் என்ற வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆக தமிழுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற திராவிட மாநிலம் என்று சொல்லுகின்ற மாநிலத்தில் கூட தெலுங்கு தேசம், கன்னட தேசம் என்றுதான் சொல்றாங்க. ஆனா இவங்க திராவிட நாடு என்று சொல்லி தமிழின் தொன்மையை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாமே அரசியலுக்கான அப்பட்ட நாடகம். அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு யுகாதி வாழ்த்து தெரிவிக்கிறதுல கூட பிரிவினை ஏற்படுத்துகிறார் என்பது மிக மிக வேதனையான ஒன்று. வட இந்தியாவும் சார்ந்தவர்களும் நமக்கு யுகாதி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா அந்த வாழ்த்து தெரிவிக்கிறதுல கூட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஹிந்தியை பற்றி சொல்லி, ஆக இது தமிழனின் பண்பாடு கிடையாது. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தமிழின் அடையாளத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். அதே மாதிரி கீழடியில முதலில் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கியதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். ஆக கீழடியில அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்குனா நாங்க அழுத்தம் கொடுத்ததுனால அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி சாகித்ய அகாடமியை பற்றியும் ஞானபீட விருதை பற்றியும் ஒருதலை பட்சமா இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு தமிழர்களுக்கு கிடைத்த உடனேயே அது தனியார் நிறுவனமா அரசாங்க நிறுவனமா என்று பாராமல் உடனே அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது நாங்க அழுத்தம் கொடுத்துதான் நாங்க போராடிதான் பெற்றோம் என்று சொல்வது. ஆக நீங்க போராடி யூபி அரசாங்கத்தில் நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதே தமிழுக்கு எந்த மரியாதையும் உங்களால் கொண்டு வர முடியவில்லை, தமிழர்களுக்கும் எந்த மரியாதையும் கொண்டு வர முடியவில்லை. அதனால இன்றைய காலகட்டத்தில் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஹிந்தி எழுத்தை அழிக்க போகிறேன் என்று ஒரு சகோதரர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்ததற்கு எனது அஞ்சலி. ஆனா மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய தேசத்துல கடைசி ஆயுதமாக ஹிந்தியை எடுத்து மறுபடியும் மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டு கொள்ளாமல் உணர்வு பூர்வமாக இந்த தேர்தலை எடுத்து செல்ல இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உண்மையான மதச்சார்பற்றவர்கள் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான்.
மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். அதனால இன்று எல்லாவற்றிலுமே குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் என்பதும் முதலமைச்சர் சொல்றார். 2 மேடை, ஒன்னு திராவிட மேடை, ஒன்று டெல்லி மேடை, எதில் ஏறுகிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்க டெல்லியில மேடையில இதே பாஜக கூட நீங்க டெல்லி மேடையில ஏறினவங்க தான். ஆக 2 மேடையும் நம் தமிழ்நாட்டுக்கு வேணும். நம்ம தமிழ்நாட்டு மேடையில ஏறி மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டும். ஆனா மறுபடியும் மொழியா இருந்தாலும் சரி, மேடையா இருந்தாலும் சரி, மாநிலமா இருந்தாலும் சரி, பிரித்து பிரித்து நீங்க வைக்கிற மேடை இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கை ஏத்தி 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 உங்க மேடை சரிஞ்சிரும் போல இருக்கு. இந்திய கூட்டணி என்ற மேடை சரிஞ்சிரும் போல இருக்கு. ஆனா நாங்க மிதமாக சரியான கூட்டணி அமைத்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அளவிற்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். உங்களோட ஷீட் ஷேரிங்க பிஜேபியை காட்டி தான் வாங்குறீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் நிலைமை இருக்கு அப்படின்னு டிஎம்கே கூட கூட்டணி வச்ச கட்சிகளையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஒரு டெல்லிக்கு போனாலே குழப்பம்னு ஏன்பா எடுக்கிறீங்க? அவர் ஒரு பயணம் செய்கிறார், அவ்வளவுதான். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் பார்க்கறதுக்கு டெல்லி போனா அது குழப்பம். ஆனா 6 தொகுதி வாங்கின கம்யூனிஸ்ட் வந்து 5 தொகுதி அழுத்தம் கொடுத்து 5 தொகுதி வாங்க வச்சிருவாங்க. 6 தொகுதி வாங்கின மதிமுக 5 தொகுதி கொடுத்து அழுத்தம். ஆனா அழுத்தமே இல்லையா, எந்த குழப்பமும் இல்லையா. ஏன்னா பிஜேபி என்ற பூச்சாண்டியை காமித்து நீங்க அடிமைத்தனமாக இடங்களை குறைத்து வாங்கிவிட்டு அதுல வந்து நாங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்ட்டு இதெல்லாம் பிஜேபிக்காக இடத்துங்களை குறைச்சிக்கிறாங்களாம். ஆக அடிமை கூட்டணி இல்ல உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதனால அடிமை கூட்டணினா இந்தி கூட்டணி தான். அவர்கள் மற்றவர்களின் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அவங்க சீட்டுகளை பறித்து விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிஜேபியும் காண்பித்து தான் உங்களோட சீட் ஷேரிங்க பிஜேபியை காண்பித்து தான் நடத்த வேண்டியிருக்குது திமுக அணி என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா நிறைய தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில எல்இடி டிஸ்பிளேல பிரசன்ட் பண்ணி செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஆட்சியின் வரைவு உங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கனவு இப்போது உங்கள் கைகளில் இருக்குது. நீங்க மானுடனை கணக்கிடும் போது, ஒரு மனிதனை கணக்கிடும் போது சாதி மதம் வந்து அடையாளம் ஆகாது. மொழி இனம் தான், மொழி தான். நீ யாருன்னா நீங்க என்ன மொழியில பேசுறீங்கன்னு பார்க்கத்தான். ஐ எம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ எம் இங்கிலீஷ், ஐ எம் பிரெஞ்சு கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ எம் பிரெஞ்சு. அப்படிதான் அவன் அறிமுகப்படுத்துவான். அததான் தர்வீஸ் சொல்றான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். அதை தான் நாமளும் சொல்றோம். நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதான் சொல்றோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழிதான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்ப நீங்க ஐரோப்பால எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்துவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள், மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் என்ன? பிரியறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி, அந்த வழியே பிரிந்து சென்ற ஒரு நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரியுது? உருது ஆட்சி மொழின்னு என் மொழி என்னானதுன்னு முஜிபுர் ரஹ்மான் டாகா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தவன் கிளர்ச்சி செய்ய, உன்மொழி உருது, என் மொழி வங்கம்னு மொழி வழியே தேசிய இனங்கள், தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று நாடு உருவாயிடுச்சு. இதான் அடிப்படை. உலகங்களும் இதான் வரலாறு. எங்க கூட இருக்கிற கூட்டணி நிர்வாகிகளே முக்கியமான மந்திரிங்க தொகுதி கேக்குறாங்க, இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு சைடு கேப்ல பேசியிருக்காரு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. எங்களுக்கு அது மாதிரி எங்களை கூட எங்க நிர்வாகிகள்லாம் சில முக்கியமான மந்திரிங்க தொகுதி கேட்கறாங்க. கேட்க முடியுமா இல்ல கேட்க முடியுமான்னு கேட்கறேன். அதுல ஏதாவது முறை இருக்கா, அதாவது நாகரிகம் இருக்கா? அப்படிலாம் இல்ல. அவங்க விருப்பத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. கடைசியில முடிவு பண்றது எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பேசுவோம், விடுங்க. ஏற்கனவே கொளுத்தி போடுறீங்க, இன்னும் ஏதாவது கொளுத்தி போட்டு குளிர்காயலாம் நினைச்சீங்களா? எப்படி இது? இருங்க என்கிட்ட ஒருத்தர் காலையில வந்தார்.
ஒரு முக்கியமான மந்திரி தொகுதி நான் நிற்கணும் அப்படின்றார். அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. அதுக்காக அந்த முக்கியமான மந்திரி தொகுதி நான் கேட்க முடியுமா? நியாயமா? இதெல்லாம் ஏன் பெருசு பண்றீங்க? விடுங்க. ரைட். அரசியல் இப்போ பேசல, போயிட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. தெலுங்கானாவில் ஒரு விருதுக்காக போயிட்டு இருக்கேன். அதனால அரசியல் இப்போ பேச வேணாம், போயிட்டு வந்து நான் பேசுறேன். சார், அதுவும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ நடந்துட்டு இருக்கணும். நான் அவார்டு வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? வெற்றி வாய்ப்பை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தானே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் வெற்றியை எதிர்பார்க்கிறோம், அவ்வளோதான். ஆனா அதே நேரம் அங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அங்க என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, அதாவது திமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு அருணாச்சலம் பேட்டி கொடுத்திருக்காரு. சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சின்னத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். அதை பொறுத்தவரையில் 2019 ஆகட்டும், 2021 சரிங்க, சராசரியாக 4% வாக்குகள் மக்கள் நீதி மையத்துடைய சின்னத்திலிருந்து, தனி சின்னத்தில் எங்களுடைய சிம்பிள்ல இருந்து, பேட்டரி டார்ச்ல இருந்து பெற்றிருக்கிறோம். மக்கள்கிட்ட, தொண்டர்கள்ட்ட எல்லாம் சென்றடைந்த சின்னம் பேட்டரி டார்ச். அதில் இந்த குழுவை பொறுத்தவரையில் அந்த சின்னம் பொறுத்தவரையில் எங்களுடைய தனி சின்னத்தில் தான், தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த குழுவை பொறுத்தவரையில் மேற்கொண்டு இவர்கள் கூறிய கருத்துக்களும் எல்லாம் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு இறுதியானது. ஓரிரு நாட்களில் தலைவர் நிர்வாக குழு செயற்குழு கூட்டி இது சம்பந்தமாக பேசி தலைவர் என்ன வழிகாட்டுறாங்களோ அதை செயல்படுத்துவதற்கு நிர்வாக குழு, செயற்குழு, கட்சி தொண்டர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை.